ரீசெண்டாக நாங்கள் காடி வழியில் ஹோண்டா ஆக்டிவா ஈவி ஓட்டணும். ஸோ ஸ்ட்ரைட் அவே டிசைன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் நான் டிசைன் சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பெயிண்ட் குவாலிட்டி, அப்புறம் இந்த வண்டியோட ஓவரால் ஸ்விட்ச் கியர் லே அவுட்டு, இந்த 7-inch கன்சோலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஹோண்டா ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஹை மார்க்ஸ் கொடுப்பேன். மெயினாக வந்து ரியர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு. 12-inch டைம் கட் அலாய் வீல்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் நல்ல பிரைட் சன்லைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சோலோட விசிபிலிட்டி எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. நல்ல லாங்கான சீட் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பே சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியில் 2 ஸ்வாப் போல் பேட்டரிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kWh, ஸோ 2 சேர்த்திங்கன்னா 3 kWh பேட்டரி பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா 10 kg வெயிட்டு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து சின்ன பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் ஸ்விட்ச் கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் ஃபீல் மாதிரி ஒரு ஸ்விட்ச் கியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாய்ஸ்டிக் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் நேவிகேஷன், ப்ளூடூத் இருக்குது. ஹோண்டாவோட ரோட்ஸிங்க் டூவோ ஆப் மூலியமாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நல்ல விஷயம். நல்ல LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ஸ்போர்ட்டியான ஒரு லுக் இருக்குது. ஈவன் ஃப்ரண்ட்டில் வந்து ஏப்ரான் ஃபினிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. இந்த வண்டியோட ரைட் குவாலிட்டி நம்ம வந்து வச்சுக்கோங்களேன், சஸ்பென்ஷன் வந்து ஃபர்மான செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ளஸ் என்னென்னா வண்டியோட ஓவரால் ரைட் குவாலிட்டி இந்த மாதிரி கோன்ஸில் வந்து ஸ்வே பண்ணிட்டு போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட்ஸில் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது. ஆனால் சஸ்பென்ஷன் ஃபர்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் பம்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் பம்ப்ஸ் எல்லாமே வந்து சஸ்பென்ஷன் அப்சர்வ் பண்ணுறதில்ல, உங்களுக்கு வந்து உங்கள் பாடிக்கு கொடுக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவ். நீங்கள் பார்த்து ஓட்டணும். எவ்ரிடே ரொம்ப குழியமாக இருக்கிற ரோட்ஸில் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இந்த பர்டிகுலர் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயங்கள் வந்து இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி தாங்க. ஏன்னா அந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி இருக்கிறதுனால இந்த வண்டியில் 0 பூட் ஸ்பேஸ். ஏன்னா இந்த இன்கன்வீனியன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன காசு பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரே இடம், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளோர் போர்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏதாச்சும் ஸ்டோரேஜ் வேணும்னா அது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த வண்டியோடது. இது இல்லாமல் இந்த வண்டியோட ரேஞ்சுங்க, ஏன்னா கிளைம் ரேஞ்ச் வந்து 102 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் சார்ஜ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் இருக்கிறதுனால நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து போகணும், நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது இப்போ எல்லா டைமும் வந்து ஃபீஸிபிள் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அவங்க பெங்களூர் தான் டார்கெட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய சீரீஸ்லாம் இனிஷியலாக வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி ஸ்டேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. எவ்ரி 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்வாப்பபிள் பேட்டரி ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ தூரம் ஃபீஸிபிள், நம்மள மாதிரி ஊர்களில் எப்படி அது பாசிபிள் அப்படின்ட்டு வந்து எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ஏன்னா இந்த வண்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,17,000 எக்ஸ்ஷோரூம் பேஸ் வேரியண்ட்க்கு, டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு 1,51,000, விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இதோட ரேஞ்சுக்கு. அது நீங்கள் எதுக்கு பே பண்ணுறீங்கன்னா வண்டிக்கு தான் பே பண்ணுறீங்க, இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரிக்கு இல்லை. ஸோ அது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த வண்டியோடது. மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டியோட பிரேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியல் வந்து ட்ரம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நல்லா ஆப்ரேட்டாக நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுனால வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு 110cc ஸ்கூட்டர் நீங்கள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. 3 ரைட் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்கோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 30 to 40 வந்து கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்லோவாக வந்து கிளைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட் மோடில் வந்து ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக இருக்குது. ஒரு ரெகுலரான ஒரு 110cc ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இருக்குங்க, அவ்வளோதான். டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கிளைம்டே வந்து 80 km/h தான். இந்த வண்டி 0 to 40 வந்து 3 seconds போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா கிளைம் பண்ணுறாங்க. சும்மா ரேஞ்ச் டெஸ்ட்டில் இப்போ கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா 69% காமிக்குது. அப்புறம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 31 km காமிக்குது. ஹோண்டாவோட ரோட்ஸிங்க் டியூவோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன், பக்கத்து ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாலஸாக வேலை செய்யுது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து. ஏன்னா இந்த வண்டியோட ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ், இந்த வண்டியோட அடிக்கடி நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் போகிற நிலைமை வந்து ஏற்படும். அது ஒரு பெரிய மைனஸ் இந்த வண்டியோடது. ரேஞ்ச் டெஸ்ட்டோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 0% காமிக்குது ரேஞ்சு, பேட்டரி லெஃப்ட் எல்லாமே. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 56.6 கிலோமீட்டர்ஸ், விச் இஸ் இன்சேன். ஏன்னா கிளைம்டு வந்து பார்த்திங்கன்னா 102 IDC ரேஞ்சு. ஸோ ரொம்ப கம்மியான ரேஞ்சுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வந்துட்டோம், அதில் வந்து NFC கார்டு மாதிரி இருக்கும். அதை வச்சு வந்து ஈஸியாக வந்து பேட்டரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஃபைன். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து ஈஸியாக நீங்கள் 2 பேட்டரிஸ் எடுத்து ஸ்வாப் பண்ணி 100% சார்ஜ் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரு பேட்டரி மட்டும் ஒரு டைம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து நீங்கள் 2 பேட்டரி தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் 1 எடுத்துகிட்டு 1 அப்படி மாதிரிலாம் கிடையாது. 2 எடுக்கிறோம், 2 உள்ளே வைக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற பேட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% சார்ஜில் தான் இருக்கும்.
ஆனால் இந்த பேட்டரிஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். பேஸ் ப்ரைஸ் பிளான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேலே, சரிங்களா? அது வந்து ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் பெர் டேக்கு வந்து ஓட்டிக்கலாம், அந்த பேஸ் பிளானு. மற்ற பிளான் வந்து பார்த்திங்கன்னா 3599 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம ஓட்டணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ விச் இஸ் இன்சேன். ஸோ நம்ம காஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கால்குலேட் பண்ணதில் இந்த வண்டியோட ரேஞ்ச், கேப்பபிலிட்டி எல்லாமே நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டி மேக்ஸ் நோ சென்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் ₹3.50 வந்து செலவு பண்ணுறீங்க பெர் கிலோமீட்டருக்கு. அதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரே வாங்கிட்டு போயிடலாங்க.